லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, இன்லாஸ் என்ன நினைப்பாங்க, ஒர்க் பிளேஸில் சீனியர் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் பீப்புள் என்ன நினைப்பாங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது டீச்சர் ப்ரொஃபஸர் என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்னு எப்போ பார்த்தாலும் யாராவது என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? யாருக்கும் நம்மளை பற்றி நினைக்க டைமே இல்லைங்க. எல்லோரும் அவங்க லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்காங்க. அப்படி திங்க் பண்ணாலும் 5 to 10 மினிட்ஸ் நம்மளை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஒன்றா நம்மளை பற்றி பாசிட்டிவாக பேசுவாங்க, இல்லைன்னா நெகட்டிவாக பேசுவாங்க. நம்மளை பற்றி பேக் டாக்ஸ் பேசுவாங்க. இதை தவிர அவங்களால என்னங்க பண்ணிட முடியும்? அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன நினைக்கிறோன்னு யாரும் யார்கிட்டையும் காது கொடுத்து கேட்குறக்கு ரெடியாக இல்லைங்க. அப்படியே கேட்டாலும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு எங்கேயோ போயிடும். ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க, மென்டலாக ஆப்சண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு பற்றி யோசிச்சுட்டு உங்களோட உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ட்ரீமோ அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.